நீங்கள் யாராவது இருக்கலாம், உங்கள் எக்ஸாக இருக்கட்டும், உங்கள் கொலீகாக இருக்கட்டும், உங்களுக்கு பிடிக்காத ஒரு ஃபேமிலி மெம்பராக இருக்கட்டும். ஆனால் அந்த வெறுப்பு, அந்த ஹேட்ரட் அவங்கள பாதிக்குதுன்னு நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது, உங்களை தான் பாதிக்குது. சிம்பிளாக சொல்லட்டா, ஒரு அடுப்பில் இருந்து கறிக்கட்டையை எடுத்துகிட்டு நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு அவனை தூக்கி எரிஞ்சு அவனை நான் எரிக்கிறேன் பாரு அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் கையில் பிடிச்சிட்டு இருக்க கறி நீங்கள் தான் வச்சுருக்கீங்க, அது உங்களை தான் எரிக்க போகுது. இந்த மாதிரி தான் வந்து ஹேட்ரட் வேலை பார்க்கும். உங்களோட பாடியில் ஸ்ட்ரெஸ் அதிகப்படுத்தும், பிபி அதிகப்படுத்தும். உங்களுக்கு தெரியாது, ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், பட் அது ரொம்ப சட்டிலாக உங்களை இம்பேக்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கும். முக்கியமாக அவங்களால நிம்மதியாக தூங்கக்கூட முடியாது. ஆனால் அங்கே ஹேட் பண்ணுறவங்க தூங்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இது நம்ம ஹேட்ரடை நம்ம ரொம்ப பாஸ்ட்லேயே நம்மளை பிடிச்சி வச்சுக்கிற ஒரு தன்மை அது இருக்குது. அந்த மொமெண்ட், அந்த பர்சன் நம்ம மைண்டில் லூப்பில் ஓடிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் ப்ரெசென்ட்டில் இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹேட்ரடை கைவிட்டுருங்க. உங்களுக்கு பிடிச்ச பீப்புள், உங்களை பிடிச்ச பீப்புள், உங்களுக்கு பிடிச்ச பீப்புள், நீங்கள் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண பாருங்கள். அதுலேருந்து தான் ஹாப்பினஸ் அதிகமாக வரும்னு நினைக்கிறேன். வாழ்க்கையில் ஹேட்ரட் வந்து நல்லது கிடையாது. முக்கியமாக உங்களோட ஹெல்த்துக்கு நல்லது கிடையாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக நீங்கள் ஹேட் பண்ணுற இல்லை உங்களை ஹேட் பண்ணுற பர்சனுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். என்ன சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பாய்.